இன்ஃபேக்ட் பலருக்கு தெரியாது விஜய் அரசியலுக்கு வருவதற்கு காரணமே அருண்ராஜ். நானும் வந்துடுறேன், ரிசைன் பண்ணிட்டு தைரியமா ஆரம்பிங்க என்று விஜய்க்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வந்தவர். விஜய் இந்த முடிவை எடுக்க தூண்டுகோலாக இருந்தது அருண்ராஜ். முடிவு விஜயோடையது தூண்டுகோலாக இருந்தது. ஒரு ஒருத்தரா ஆதவ் ஏடிஎம்கேல போய் அங்கே அடுத்த டெப்டி சிஎம் கேண்டிடேட் லெவலுக்கு வளரலாம் என்று அவர் அங்கே திட்டமிடுகிறார். அவர் திரு பழனிசாமி பழைய பெருச்சாலி, அரசியலிலேயே ஊர்னவர். அப்படியே தம்பி பார்க்கலாம் தம்பி, அண்ணே நான் எல்லாத்தையும் வியூகம்லாம் வகுக்கிறேன்னு பார்க்கலாம் தம்பி, அண்ணே எனக்கு ஒரு மாநில நிர்வாகி பதவி ஜாயின் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் தம்பி. அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. ஒரு ஆதவ் எப்பவுமே இது அதிமுக கட்சிக்கு போனார்னா அவர் தன்னையே வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி நினைக்க ஆரம்பிச்சிருவார். விடுதலை சிறுத்தைகளுக்கு போனார்னா தன்னையே திருமாவளவன் நினைக்க ஆரம்பிச்சு. திமுக இருந்தாருன்னா தன்னையே மருமகனா நினைச்சுவார், நான் தான் சபரீசன். அதே போல தாவேக்கு போன உடனே தன்னையே விஜய் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆதரவு பெற்ற விஜய். ஸோ இதே போல அங்கே போன உடனே துணை பொதுச் செயலாளர் அல்லது அவைத்தலைவர் வயசானவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுக்கலான்னு சொன்னா அதிமுக போன்ற கட்சியில் அப்படி நடக்காது. அதிமுக எல்லாம் கியூரேட்டிவ் பீரியட் ஒன்று இருக்கு. நீ எந்த கட்சியிலேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணு, ஒரு சால்வை போடு, படம் எடுத்துக்க, ரிலீஸ் பண்ணு, போய் பொத்தனாப்புல உட்காரு, எப்போ பதவி கொடுக்கணும் தெரியும், கூட்டு கொடுக்குறோம். இதான் ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர்.